अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. உயர்ந்த தர்மம் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுதலே என்ற கருத்திலே பகவானுடைய திருநாமங்கள் அனைத்தையும் ரிஷிகள் தொகுத்து வைத்த கிரமத்திலே அப்படியே உபதேசிக்கிறார் பீஷ்மாச்சாரியர் என்று பார்க்கிறோம். அப்படி உபதேசித்த திருநாமங்கள் அனைத்தும் பகவானுடைய பெருமைகளை மிக அற்புதமாக விளக்குகின்றபடியினாலே அவற்றிற்கு அற்புதமான வியாக்கியானங்களை பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் 952வது திருநாமம் புஷ்பஹாசகா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். புஷ்பஹாசகா பூக்களினுடைய மலர்ச்சி போன்றவர் என்று அப்படித்தான் சொல்லணும். அதுதான் நேரடியான பொருள். அதை ஆதிசங்கர பகவத்பாதர் மிகவும் அழகாக தம்முடைய அத்வைத சித்தாந்தத்திற்கு சேர அப்படி காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் என்னால், முகுளாத்மனா ஸ்திதானாம் புஷ்பானாம் ஹாசவத்து பிரபஞ்சரூபேண விகாசா அஸ்யேதி புஷ்பஹாசகா. அதாவது பகவான் எப்படி இருக்கிறான்னால், அந்த மூடி இருக்கிற புஷ்பமானது பூ முகுளாத்மனா ஸ்திதானாம் புஷ்பானாம், நன்றாக மூடிக்கொண்டிருக்கிற மொக்காக இருக்கக்கூடிய ஒரு பூவானது அப்படி மூடிக்கொண்டிருக்கும். அது என்ன பண்ணுகிறது என்னால் அப்படி ஹாசவத்து நன்றாக இப்படி மலர்கிறது. அதுபோல என்ன பகவானும் கூட என்ன பண்ணுகிறான், பிரபஞ்ச ரூபேண விகாசா அஸ்யேதி, உலகமாக மலர்கிறான். அந்த பிரம்மம் உலகமாக அப்படி மலர்கிறது என்று அத்வைத சித்தாந்தத்திற்கு சேர, அதாவது பிரம்மமே உலகமாக காட்சி அளிக்கிறது என்பதற்கு அவர் அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். இதையே கூட விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே நாம் சொல்லுவதாயிருந்தால் இதையே கூட எப்படி சொல்லலாம் என்னால், அதாவது பிரளய காலத்திலே சூக்ஷ்ம ரூபமாக மூடிக்கிடக்கிற மலர் போலே இருக்கிற அந்த பகவான் சிருஷ்டி காலத்திலே அப்படியே ஸ்தூல ரூபமாக சிதத்துக்களை உடையவனாக நன்றாக காட்சி அளிக்கிறான் என்கிறதை சொல்லுகிறது என்று அப்படியே சொல்லலாம். இது இருந்தாலும் ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டினார் என்று பார்த்தால், மூடிக்கிடக்கிற மலர் மலர்வது போல உலகமாக விரிகிறான் பகவான் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அடுத்தபடியாக பராசர பட்டர் புஷ்பஹாசகா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது, ஏவம் நிஷ்பாதித்த ஸ்வானுபவ சக்தினாம் சாயமிவ புஷ்பஸ்ய ஹாசகா போக்யதோல்லாசோ அஸ்யேதி புஷ்பஹாசகா என்று அர்த்தம் காட்டுகிறார். அதாவது தம்முடைய சொரூபத்தை யார் அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதற்கு உண்டான சக்தி உடையவர்களுக்கு, அதாவது ஏவம் நிஷ்பாதித்த ஸ்வானுபவ சக்தியினாம், நன்றாக தன்னுடைய சொரூபத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களுக்கு பகவான் எப்படி ஆகிறானாம், சாயம் புஷ்பஸ்ய ஹாசகா இவ, சாயங்காலத்தில் அந்த புஷ்பம் எப்படி மென்மையாக அப்படி மலர்கிறதோ, பூ மலர்வது போல தாமே மலர்ந்து அவர்களுக்கு மிகவும் இனியவராய் இருப்பவர், தன்னுடைய அடியவர்களுக்கு இனியவராய் இருப்பவர் புஷ்பஹாசகா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். புஷ்பஹாசகா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது, இந்த ஹாசகா என்னால் மலர்ச்சி என்று பொருள் கொண்டார்கள் மற்ற ஆச்சாரியர்கள் இருவரும். ஹாசகா என்கிற சொல்லுக்கு சிரிப்பு என்று ஒரு பொருள் உண்டு.
அது என்னன்னா மந்தஹாசம் என்று சொல்லுவதுண்டல்லவா. அதாவது என்ன அர்த்தம்னா அப்படி மென்மையான புன்முறுவல் என்று சொல்லுகிறோமே அதுதான். அப்போ என்ன சொல்லுகிறார், புஷ்பம் மலர்ந்தது போன்ற புன்முறுவலை உடையவர். அது புஷ்பஹாசகா குந்த புஷ்பவத்து ஹாசகா எஸ்ய, மல்லிகை மலர் போன்ற ஒரு புன்முறுவலை உடையவர் என்று அழகான அர்த்தத்தை காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர். அடுத்தபடியாக 953வது திருநாமம் பிரஜாகரஹ என்பது. பிரஜாகரஹ, பிரஜாகரஹ என்னால் என்ன அர்த்தம் என்னால் நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வாத் பிரகர்ஷேண ஜாகர்த்தி இது பிரஜாகரஹ. இது ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிற அர்த்தம் அது. அதாவது என்ன, நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வாத். ஏன்னா பிரம்மம் என்கிறது எப்படிப்பட்டது என்றால் எப்பொழுதும் ஞானஸ்வரூபமாயே இருக்கக்கூடியது. அதனால் எப்பொழுதும் விழித்திருக்கிற நிலையிலேயே இருக்கக்கூடியது பிரம்மம் என்கிற தத்துவம். அதனால் பிரகர்ஷேண ஜாகர்த்தி இது பிரஜாகரஹா, நன்றாக விழித்து கொண்டிருப்பவர் என்கிறது தான் பிரஜாகரஹா என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அப்போ பகவான் விழித்து கொண்டிருக்கிறான் எப்பொழுதும் என்கிறது தான் ஆதிசங்கரர் காட்டின அர்த்தம். அதே அர்த்தத்தை தான் பராசர பட்டரும் காட்டுகிறார். ஆனால் வேறு விதமாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறான்னா, சஸ்யேஷுவ கிருஷிவலஹா தேஷு ராத்திரிம் திவம் பிரஜாகர்த்தீதி பிரஜாகரஹா. அதாவது பயிரிடுபவன் பயிரை இரவும் பகலும் தூங்காமல் கண் விழித்து காப்பது போல அவன் என்ன பண்ணுவான், ராத்திரிம் திவம் என்னால் இரவும் பகலும் சரி என்ன பண்ணுவான், அந்த பயிரை ஜாகிரதையாக பார்த்து கொள்வான் அல்லவா. சஸ்யேஷு கிருஷிவலஹா சஸ்யேஷு இவ, அந்த கிருஷிவலன் பயிரிடுபவன் உழவன் அவன் எப்படி சஸ்யேஷு அந்த தானியங்களை காப்பாற்றுவதற்காக அந்த பயிர் நிலங்களிலே அப்படி இரவும் பகலும் விழித்திருக்கிறானோ, அதுபோல பிரஜைகளை காப்புவதற்காக பகவான் தூங்காமல் விழித்திருக்கிறான். எப்பொழுதும் அவன் உறங்குவதே கிடையாது. அப்படியே இருந்தாலும் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்று இவர்களை எப்படி காப்பது என்று அந்த யோசனையிலே இருக்கிறான் என்றுதான் பொருளை தவிர எங்கேயும் பெருமான் உறங்குவதில்லை என்கிற அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார். அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் பிரஜாகரஹ என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது பிரகர்ஷேண ஜாகர்த்தி, இது ஆதிசங்கரர் காட்டின அதே அர்த்தம்தான், எப்பொழுதும் விழித்திருப்பவர் என்று ஒரு அர்த்தத்தை காட்டினார். அல்லது இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார், பிரஜாஹா சிருஷ்டிகாலே கிரதீதிவா, சிருஷ்டி காலத்திலே பிரஜைகளை வயிற்றிலிருந்து வெளிப்படுத்துகிறவர், பிரசவிப்பவர், வயிற்றிலிருந்து மறுபடியும் வெளிப்படுத்தினார் அவர். கிரதி என்னால் உமிழுபவர், வெளிப்படுத்துபவர் என்று சொல்லலாம். பிரஜாஹா சிருஷ்டிகாலே கிரதி, அதனால பிரஜாகரஹா சிருஷ்டி காலத்திலே பிரஜைகளை வெளியிடுபவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதுக்கு மேலே இன்னும் கூட அர்த்தங்களை காட்டுகிறார். என்ன காட்டுகிறார், பிரகர்ஷேண ஜனேதி லோகான் இது பிரஜா. இந்த சப்தத்தை இரண்டாக பிரிக்கிறார். பிரஜா அகரஹா என்று ரெண்டாக பிரித்தால் பிரஜாகரஹா என்று கிடைக்கிறது. இப்படி பிரித்து அர்த்தம் சொல்லுவது சத்யசந்த தீர்த்தருக்கே உரிய பாணி என்று நாம் பார்த்து வருகிறோம். இங்கே சொல்கிற பிரகர்ஷேண ஜனயதி லோகான், உலகத்தை எல்லாம் படைப்பவர், அதனால் பிரஜா என்று பெயர் அவருக்கு. அதுக்கு மேலே அகரஹா என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அகேஷு வெங்கடாத்ரி பர்வத்தேஷு வெங்கடாதி பர்வத்தேஷு ரமதே இதி அகரஹா. அதாவது அகஹான்னா மலை, திருவேங்கடமலை முதலான இடங்களிலே மகிழ்ச்சியோடு எழுந்தருளி இருப்பவர், அதனால் அவருக்கு அகரஹா என்று பெயர். அப்போ பிரஜச்ச அசௌ அகரச்சேதி பிரஜாகரஹா என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம். உலகங்களை எல்லாம் உண்டாக்குபவராய், திருவேங்கடம் முதலிய மலைகளிலே மகிழ்பவராய், திருவேங்கட மலையிலே மகிழ்ச்சியோடு எழுந்தருளி இருப்பவராய் இருக்கிறபடியினாலே அவருக்கு பிரஜாகரஹா என்று திருநாமம் என்று பொருள் சொல்லலாம் என்பதாக சத்யசந்த தீர்த்தர் எம்பெருமான் திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிற நிலையை இந்த திருநாமத்திற்கு பொருளாக காட்டியிருக்கிறார் என்கிறது மிக முக்கியமான விஷயமாக நாம் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 954வது திருநாமம் ஊர்த்வகா என்பது. ஊர்த்வகா என்னால் என்ன, சர்வேஷாம் உபரிதிஷ்டன்னு ஊர்த்வகா. இது ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலே இருப்பவர், மேம்பட்டவராய் இருப்பவர் இல்லையா. பரமபதம் என்கிறது
வைகுண்ட லோகம் எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டதாகத்தானே இருக்கிறது, அங்கே தானே எம்பெருமான் இருக்கிறான் என்று அது இடத்தாலேயும் சரி அல்லது அவனுடைய சொரூபத்தாலே என்று பார்த்தாலும் மற்ற எல்லாம் அவனுக்கு தாழ்ந்தது தான். அவன்தான் எல்லாரை காட்டிலும் பகவான் தான் உயர்ந்தவன் என்று பார்க்கின்ற பொழுது சர்வேஷாம் உபரிதிஷ்டன், எல்லாருக்கும் மேம்பட்டு இருக்கிறபடியினாலே ஊர்த்வகா என்ன அந்த அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே ஊர்த்வகா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது கீழே பிரஜாகரஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்கிற பொழுது இரவு பகல் பாராமல் உறங்காமல் இருப்பவர் என்று அர்த்தம் சொன்னார் அல்லவா, அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகிறார். குதஹா ததர்த்தம் அனித்ரஹா யதஹா ஊர்த்வகா ஸ்வபாவாத் துங்கஹா ஸ்வபாவ துங்கஹா. அவர் ஏன் தூங்காதவர், தூங்காமல் இருக்கிறார் என்று கீழ்த்திருநாமத்தில் சொல்லப்பட்டது, அதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவர் எப்படிப்பட்டவர்? ஊர்த்வகா ஸ்வபாவ துங்குகா உத்துங்கா, அதாவது எல்லாரை காட்டிலும் அவர் மிக மேம்பட்டவராகையினாலே அவருக்கு உறக்கமே கிடையாது என்று அவருடைய அந்த பெருமையை சொல்லுகிறார். ஊர்த்வகா என்னால் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அடுத்தபடியாக ஊர்த்வகா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தம் சொல்லுகிறார்னா, ஊர்த்வேஷு வைகுண்டாதிஷு திஷ்டதீதி ஊர்த்வகா. ஏறக்குறைய ஆதிசங்கர பகவத்பாதிரனை காட்டின அர்த்தம் என்றே கொள்ளலாம். ஊர்த்வேஷு லோகேஷு, அதாவது மேலே இருக்கக்கூடிய உலகமான வைகுண்டம் முதலான இடங்களிலே அவர் எழுந்தொழி இருக்கிறபடியினாலே அவருக்கு ஊர்த்வகா என்று திருநாமம் என்று ஒரு அர்த்தம் சொன்னார். அல்லது இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஊர்த்வான் வைகுண்டாதீன் கமயதீதி வா என்று மேல் உலகங்களான வைகுண்டம் முதலிய இடங்களுக்கு நாம் செல்வதற்கு காரணமாக இருப்பவரும் பகவான் தான். இந்த பகவானுடைய திருவடிகளை பற்றினால்தான் நாம் வைகுந்தத்தை அடைய முடியும். ஆயினாலே வைகுந்தம் புக வேண்டுமானால் அதற்கும் பகவானுடைய அருள் வேண்டுமாகையினாலே அப்படி வைகுண்டம் முதலான இடங்களை இவர்கள் அடையும்படி செய்பவராகையினாலே இவருக்கு ஊர்த்வகா என்கிறது திருநாமம் என்று கொள்ளலாம் என்று இப்படி ஒரே திருநாமத்திற்கு ஒவ்வொருத்தர் ஒரு விதமான அர்த்தங்களை கொள்ளுகிறார்கள். அதாவது என்ன, ஊர்த்வகா என்னால் எல்லாவற்றிற்கும் மேலே இருப்பவர், சர்வேஷாம் உபரிதிஷ்டன் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டினார். ஆனால் இவர் என்ன காட்டினார் என்னால் மேலே இருக்கிறது மட்டுமல்ல, எல்லாருக்கும் மேம்பட்டவராய் இருக்கிறவர் என்று அவனுடைய சொரூபம் அது அப்படிப்பட்டது என்று இவர் காட்டினார். பராசர பட்டர் அவர் என்ன காட்டினார்னா ஸ்வபாவ துங்கஹா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் சத்யதந்த தீர்த்தர் என்ன காட்டினார் என்னால் மேலான உலகங்களை அளிப்பவர் என்று, மேலான உலகங்களிலே இருப்பவர் அல்லது மேலான உலகங்களை மற்றவருக்கு அளிப்பவர் என்று இப்படி பொருள் கொள்ளலாம் என்று இந்த அர்த்தத்தையும் காட்டினார். இதுபோல பகவானுடைய ஒரே திருநாமத்திற்கு ஆச்சாரியர்கள் மூவர், இத்தனைக்கும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்கள். ஆதிசங்கர பகவத்பாதர் அத்வைத சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர், பராசர பட்டர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர், சத்யதந்த தீர்த்தர் துவைத சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர். ஆனால் ஒவ்வொருவரும் இந்த திருநாமத்திற்கு ஒவ்வொரு விதத்திலே அழகான அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதே போல இன்னும் திருநாமங்களும் தொடர்கின்றன, அதனுடைய வியாக்கியானங்களும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ